ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, நான் வந்து ஒரு ஹவுஸ் வந்து வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் என்ன மாதிரி வீடு வாங்க போகிறீங்க, இண்டிவிஜுவலா இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட்ஸா இல்லை வந்து எந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. வில்லா அந்த மாதிரி எந்த பேட்டர்னில் வாங்கினாலும் சரி, பில்டர்லேருந்து வாங்குறீங்களா இல்லை இண்டிவிஜுவலாக வாங்குறீங்களா, இண்டிவிஜுவலான ஒரு பர்சன்டேருந்து நீங்கள் வாங்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை தயவுசெய்து பண்ணாதீங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து இடையிலேயே நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் போய் கேட்கும்போது அது எந்த இடத்துலையுமே செல்லுபடி ஆகலை. கண்டிப்பாக நோ நோ நோ, எந்த அமௌண்ட்டையும் குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் லைக் ஏதாவது ஒரு பில்டர் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில்டரோட வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த பில்டரோட பேரை நெட்டில் போடுங்க ஃபஸ்ட்டு. லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பில்டர், இப்போ நான் என் நேமுக்கு சொல்கிறேன், ஷேமா பில்டர்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஷேமா பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயே ரிலேட்டடாக யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்களோ வந்துடும். ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் வந்துடும். மேக்ஸிமம் தயவு செய்து நெட்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நெட்டில் தான் கிடைக்கும். அவங்க வந்து ஆல்ரெடி இந்த இமேஜை போட்டு ஒரு அமௌண்ட் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணுவோம். ஸோ என்னோட வீடுக்கும் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த வீடு வாங்க போகிறீங்க, எந்த லொக்கேஷன், எந்த பில்டர்ஸ்லேருந்து வாங்க போகிறீங்க, எந்த இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எந்த ஏரியாங்கிறத போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்மோரில் வீடு வாங்குறீங்க அப்படின்னா, எக்மோரில் இந்த மாதிரி இந்த இடத்துல வீடு வாங்குறீங்க அப்படின்னா, எக் எக்மோர்னு போட்டுட்டு அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது அவைலபிள் ஃப்ளாட்ஸ் இருக்கா, வீடு இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாகவும் வந்து ஏதாவது வந்துடும். அவங்க இன்கேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ என்னன்னா டிஜிட்டலில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வருதுங்கிறதுனால நமக்கு டிஜிட்டலில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா வந்துடும். அதே தான் எங்கள் வீட்லையும் எனக்கு வந்து இந்த வீடை நான் வந்து கோட் பண்ணும்போது 1/10ன்னு அவங்க வந்து போட்டிருந்தாங்க நெட்டில். பட் இதை வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் முடிச்சது 1/11. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 1,00,000 எங்களுக்கு இதனால நட்டம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து எதுலலாம் இருக்குங்கிறத பாருங்கள். நானும் வந்து யதார்த்தமாக செக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த விஷயமே கண்ணில் பட்டுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பில்டர்ஸையும் கடைசியில் கேட்போம், ஒரு தடவை கேட்போம். அவங்க வந்து மேபி பை சான்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரு தடவை பேசிட்டோம்னா அதை பேசவே முடியாது. ஏன்னா இப்படி நம்மளும் போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா ரேட் ஏறினா நம்ம போய் கேட்போமா மாட்டோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி நெட்டில் சர்ச் பண்ணுங்க. பக்கத்தில் ப்ரோக்கர்ஸ், ஆனால் ப்ரோக்கர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக போய் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் ப்ரோக்கரே இல்லாமல் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோக்கர்ஸ் இல்லாமல் ஒரு வீடை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபேஸ்புக் இப்போ வாட்டவர் மேபி எல்லாத்துலேயுமே போடுறாங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் மீடியாலையும் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய் சர்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு 50 லேக்ஸ் 50 லேக்ஸுக்கு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் 1% 2% அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் கேட்பாங்க. ஸோ நோ புரோக்கர்ஸ் இல்லாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்து இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, புரியாது நமக்கு. சரி பார்த்துக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் நம்ம வந்து அமௌண்ட்டை வீட்டுக்கும் ரெடி பண்ணி புரோக்கருக்கும் கொடுக்கும்போது அது ரொம்ப பேர்டனாக இருக்கும். 2,00,000 உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். பட் வந்து அதுவும் நம்ம அவங்களோட தொழில், அவங்க வந்து கொண்டு போய் காட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் 4, 5 தடவை அலையிறாங்களே நமக்காக. ஒரு 10 தடவையாவது அலைவாங்க. ஸோ அந்த மாதிரி அலையிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அலையும் போது ஒன்றும் தெரியாது. அந்த கடைசி நேரத்தில் பணம் கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் கொடுக்குறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம கொடுத்து தான் ஆகணுங்கும்போது அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நோ புரோக்கர்ஸ் இல்லாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் புரோக்கர்ஸ் தான் உங்களுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த விஷயத்துல புரோக்கர்ஸ் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓல்டு ஹோம் சேல்ஸ் பண்ணும்போது தான் ஒருத்தர் ஐயாட்ட சொல்லி வச்சிருந்தோம். அவர் மூலியமா வந்துச்சு. பட் அதுக்கே நாங்கள் வந்து 50,000 கொடுத்தோம். கொடுக்குறவங்களும் கொடுக்கணும். வாங்குறவர் அவர் பார்த்தீங்கன்னா 1,90 கொடுத்ததாக சொன்னாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2,00,000 அவர் கொடுத்துருக்காரு. ஸோ சரி என்ன பண்றது, அவங்க வந்து 2 வருஷமா வீடு வேற தேடி இருப்பாங்க. அதனால அவ்வளோ புரோக்கர்ஸ் அவங்களுக்கு அந்த புரோக்கரே நிறைய வீடு காட்டினதுனால நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய அலைஞ்சிருக்காங்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நோ புரோக்கர்ஸ் இல்லாமல் போயிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஜூலை 1லேருந்து 11% அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டாங்க. 7% வந்து ஸ்டாம்ப் பேப்பராகவும் 4% வந்து ரெஜிஸ்டர் காஸ்ட்டாகவும் அவங்க வந்து ஏற்றிருக்காங்க. இது வந்து நம்ம டோட்டலி 11% வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் நம்மளோட லேண்டை வந்து நம்ம லேண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி, அப்போ தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது காட் கிரேஸ் நமக்கு வந்து 9% வந்துச்சு. அகெயின் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பண்ணாமல் விட்டு இப்போ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு 2லேருந்து 2.5 லட்சம் நட்டம் தான். காட் கிரேஸ் படி எங்களுக்கு வந்து 9%லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் பில்டர் வந்து 11% தான் எழுதி கொடுத்துருந்தாரு. நாங்கள் போய் இல்லை இவ்வளோ அமௌண்ட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷனை பார்த்தேன். அந்த தெய்வம் தான் எனக்கு ஆக்சுவலாக சொல்லி, நான் 11 கிடையவே கிடையாது, 9% தான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே. நீங்கள் எப்படி உங்கள் பில்டர் அப்படி கொடுத்தாரு, உங்கள் பில்டர் எதுக்கு ஜிஎஸ்டி வாங்குறாருன்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் கொஷின் கேட்கறதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு. அப்போ 9% தான், இவர் எதுக்கு 11% போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. கடைசி வரையும் அது புரியாத புதிராகவே இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் டேரெக்டாக அந்த அவர்கிட்ட கேட்டுட்டோம். எங்ககிட்டேருந்து அமௌண்ட் வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் 9% அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் லோன் வாங்கியிருந்ததுனால அந்த பேங்க்கில் வந்து எம்ஓடி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 34,000 அந்த மாதிரி வந்து எம்ஓடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற 6,000 இருக்குல்ல, அதாவது 33,000 தான் எம்ஓடியே வரும். எம்ஓடியே வந்துச்சு. அதில் வந்து பேலன்ஸ் 7,000 வந்து டாக்குமெண்ட் சார்ஜ்னு அந்த பில்டர் சொன்னார். மொத்தமாக 40 கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஜிஎஸ்டி வரவே வராதான். இது ரொம்ப ரொம்ப மெயின். கட்டி முடிச்ச வீட்டுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஒரு பில்டர்லேருந்து வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி உண்டு. அந்த பில்டருங்கிறவர் வந்து உங்களோட அக்ரிமெண்ட்ல எந்த இடத்துலையுமே பில்டர் நேம் யூஸ் பண்ணாமல் வெறும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது 100%. ஆனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பேசும்போது பேசணுமே தவிர கடைசியாக பேசவே முடியாது. நான் ஜிஎஸ்டிக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம், கடைசி வரையும் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி அடிச்சு பறிச்சு எவ்வளவோ சொன்னோம். பட் வந்து கேட்கவே இல்லை. ஒரு 4.5 கிட்ட எங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துச்சு. அதுலேயுமே 5,000 வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்டார். அவர் ஜிஎஸ்டி பண்ணுறதுக்கு என்கிட்ட ஏன் டாக்குமெண்ட் சார்ஜ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடுப்பாயிட்டோம். அப்புறம் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாமல் ஒன்லி நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் கொடுப்போம். ஏன்னா வேறு வழியே இல்லை, அங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பழைய வீடு விற்ற கதையும் அவருக்கு தெரியும். ஸோ வந்து இவங்க வீடு விற்றுட்டாங்க, இவங்க வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்க அப்படி பண்ணாங்க. பட் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சுத்தமாகவே குறைக்கவும் இல்லை. அந்த 1 லட்சமும் எங்களுக்கு நட்டம் தான். ஜிஎஸ்டி அமௌண்ட் எங்களுக்கு அது அனாவசியமாக போன ஒரு விஷயந்தான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பில்டர்னு எந்த இடத்துலையுமே அக்ரிமெண்ட்டில் கொடுக்கல, நாங்கள் ஏன் ஜிஎஸ்டி கட்டணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம்னா மேபி குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கேட்காதனால மாறலை, குறைக்கல. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயும் போய் ஒரு தடவை விசாரிச்சிருங்க. ரெஜிஸ்டர் நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டேரெக்டாக போய் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து நட்டமாக தான் ஆகும். இப்போ வந்து ஒரு 10,000 ஒரு விஷயம் முடியுதுன்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு போனோம்னா 30,000 வரைக்கும் நமக்கு செலவாகும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து உள்ளே நடக்குது. கரெக்டாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக தப்பிச்சு வர வரையும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னு வைங்க, தேவையில்லாமல் நிறைய கமிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய இப்போ ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் கமிஷன்ஸ்னாலே வைக்கப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ டேரெக்டாக மூஞ்சுக்கு நேராகவே 20 ரூபா கமிஷன், 5 ரூபா கமிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இந்த உலகம். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளும் கரெக்டாக ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். நீங்களும் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதையுமே பண்ணாமல் தயவுசெய்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஆல் த பெஸ்ட். நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக அமையும். நல்லா தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹோம் டூர் கேட்டிங்க, கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணணும். அதை பண்ணிவிட்டு நம்ம ஹோம் டூர் கண்டிப்பாக போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை.